சரி, நான் ஆக்சுவலா இந்த குரூப்குள்ள வந்தது ஒரு முக்கியமான கேள்வி. அதுவும் நீங்க இருக்கீங்கன்னு பார்த்தோனே தான் வந்தேன். ம். அதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஹோஸ்ட் ஒருத்தங்கள பார்த்தேன். எக்ஸைட் ஆயி வந்துட்டேன். ஆக்சுவலா அ ஒரு ஒரு கேள்வி ஆலன். இது வந்து இத நான் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிடும். இது நான் ம். செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சர்ச்சை ஆயிடும். இந்த ம். தடவ நாரதர் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு செய்யலாமான்னு கேட்கறதுக்காக நான் கேட்கிறேன். எனக்கு இன்னைக்கு டெல்லியில இருக்கேன்னு தெரியாம ஒரு ஆடியோ வந்தது. சரியா? ம். ஒரு ஃபேமஸான ஹேப்பனிங்கான கரண்ட் கண்டஸ்டன்ட்டோட பிஆர். சரியா? ம். எப்படிங்க பிஆர்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த ஆடியோ கால் பதிவு இருக்கு. இந்த ம். ஆடியோ கால் இப்ப நான் லீக் பண்ணிட்டேன்னா, அந்த கண்டஸ்டன்ட்க்கு பெரிய பாதிப்பாயிடும். 100% பாதிப்பாயிடும். அத நான் பண்ணலாமா? வேண்டாமா? எத்திக்ஸா? நான் எத்திக்ஸா? என்ன பண்ணலாம்? நான் நான் ஓப்பனா சொல்றேன். அதுல அவரு முத்துக்குமரனுக்கு நீங்க பேசக்கூடாது. நீங்க எப்படி பேசலாம்? சௌந்தர்யா, முத்துக்குமரன், அருண் இப்படி போன்றவங்கலாம் ஒரு எப்படிப்பட்டவங்க? எப்படி சொல்றது? அ அ தன்னோட வாழ்க்கையோட திருப்புமுனைக்காக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா போய் தோத்துட்டு, அ வந்து நீங்க வந்து இப்படி கேம்பெயின் பண்றது நல்லதில்ல. அப்படின்னு அவரு வந்து ஒரு பெரிய அ பிளேயருக்கான பிஆர் வந்து என்ன வந்து த்ரெட்டன் பண்றாரு. உங்களையா? ஸ்டார்டிங் லெட்டர் ஆரா சார்? அ அதெல்லாம் நம்ம இங்க பாருங்க. அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்க இல்ல சொல்றத உங்கள சொல்றேன். த்ரெட்டன் பண்றாங்களா? என்ன அதோ யார பார்த்து த்ரெட்டன் பண்றான் பாருங்க. சின்ன இதுல என்ன தெரியுமா பியூட்டி? அவன் முதல்ல ஒரு ஆடியோவ என் ஒய்ஃப்க்கு அனுப்பிட்டான். என் ஒய்ஃப் எனக்கு அந்த ஆடியோவ அனுப்பி, நான் அவனுக்கு லைன்ல போறேன். தம்பி நீ 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 இதுல ஒரு க்ளூ இல்ல வேணா சௌந்தர்யாக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா அதுல? ஆஹ. அதாவது சரி நம்ம ரொம்ப டீட்டெயிலிங் வேணாம். நானாவே உளறிடுவேன். அது வேணாம். எனக்கு என்னன்னா, அதுல வந்து ஒரு எப்படி சொல்றாங்கன்னா, "நீங்க எப்படிங்க பேசலாம்? நீங்க அது என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. கிரிஞ்சா இருக்கு. என்னங்க வீடியோலாம் போட்டுக்கிட்டு" அப்படி இப்படின்னு இல்ல ப்ரோ. அது த்ரெட்டா இருக்கும் பட்சத்துல, அந்த பிஆர் ஏஜென்சின்னு கன்ஃபார்மா உங்களுக்கு டீடைல்ஸ் இருக்கும் பட்சத்துல, போலீஸ் கேஸ் குடுத்துருங்க ப்ரோ. ப்ரோ ஏஜென்சிலாம் கிடையாது. எல்லாம் நமக்கு வேண்டிய பட்ட கை தான். அப்போ எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியவங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க பேசுற கான்வர்சேஷன் நான் என்ன ப்ரோ சரி எடுத்துக்கிறது அதுல? இன்னொரு ஒரு பக்க க்ளூவா போலாம். எக்ஸ் கன்சல்டன்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட் கன்சல்டன்ட்டாவே போதே. எக்ஸ் கண்டஸ்டன்ட் சரி. எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் அவரு. உங்களுக்கு அவரு த்ரெட் பண்ண மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுங்க ப்ரோ. எனக்கு அதாவது அது ஒரு சர்க்காஸ்டிக் த்ரெட்ன்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு ம். சர்க்காசமான வார்னிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ம். எப்படி எனக்கு பேசாம என் ஒய்ஃப் கிட்டக்க போய் இந்த விஷயத்த கன்வே பண்ணா, அதோட அர்த்தம் என்ன? ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லப் போறது இல்லையா? என் கண்டிப்பா சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் டைரக்ட்டா உங்களுக்கு ஏதாவதுன்னா நீங்க நேரா அவர்கிட்டயே பேசுங்க. ஏன் என்கிட்ட பேசுறீங்க? எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆடியோ நோட் அனுப்புறீங்கன்னு கவுண்டர் பயங்கரமா குடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, நீங்க இன்னாருக்கு பேசாதன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இப்ப இப்ப நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணி, நீங்க இனிமேல் ம். ஜாக்லினுக்கு பேசவே கூடாது. இல்ல நீங்க நாளைக்கு இவங்களுக்கு ஜெஃப்ரிக்கு பேசவே கூடாதுன்னு சொன்னா, டூ ஐ ம். ஹேவ் எனி ரைட்ஸ் டூ சே திஸ்? சொல்லலாம். நான் கேட்டுக்க மாட்டேன். அதுதான். இப்ப நீங்க சொல்லலான்றதுக்கு வந்து இல்ல ஆக்சுவலா சொல்றதுக்கே ரைட்ஸா எதுவும் கிடையாது. சொல்றதுன்றது நீங்க ஒரு சபை நாகரிகம் கருதி, நான் சொல்றத நீங்க கேட்கிறீங்களே தவிர, அத ஃபாலோ அவ் பண்ண கரெக்ட்டா? கரெக்ட். ஆனா சொல்றதுக்கே உரிமை கிடையாதுல்ல. இப்ப ஃபார் கரெக்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்க வந்து என்னைய பத்தியோ, என் என் சக பிளேயர பத்தியோ இப்படி பேசாதீங்கன்னு சொன்னாலே நம்ம பேசலாம். சரிங்களா? இல்ல பட் ஏன்னா நீங்க வேண்டியப்பட்டவங்கன்னு சொல்றீங்கல்ல. அந்த உரிமை வந்துருதுல்லங்க. அவங்களுக்கு வரலாம் பிரதர். ஆனா எனக்கு அ எ நாங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கனோ, இல்ல பிஆர் பண்ணிட்டு இருக்கனோ, இல்ல நான் பேசிட்டு இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட்ட பத்தி க அவங்களுக்கு சார்பா நான் ஃபேவரா பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட் தான். ம். நான் ஒருத்தங்கள ஃபேவரா பேசுறேன். இப்ப அபிய பார்த்து திடீர்னு சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டா பேசக்கூடாதுன்னு சொன்னா, அது எவ்வளவு பெரிய வன்மம். ஆமா. அதுக்கு திருப்பி அபியும் களம் இறங்கிடுவாங்க. ஆ கோவிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏரியாவா சுத்தி வருவாங்க. சார் ஆனா ஆனா ஒண்ணு சார், எனக்கு இது ஒரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலா நீங்க வந்து ஆல்ரெடி உள்ள போயிட்டு ஒரு 1 வீக்ல வந்துட்டீங்க. இப்ப நீங்க போன சீசன்ல போயிட்டு வந்திருந்தா கூட ஒரு சப்போர்ட்டா ஒருத்தருக்கு பேசுனா சரி எனக்கு அது ஒரு ஓகே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ம், இந்த சீசன்ல நீங்க உள்ள போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நீங்களும் முத்துக்குமரனும் என்ன பேசியிருப்பீங்க, எதனால சப்போர்ட் பண்றீங்கன்றது தெரியாதுல்ல மக்களுக்கு. ம்.
அது வேற ஒரு ஆங்கிள் போறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. ஆங்கிள் போனாலும் டெலிபரேட்டா நான் தான் ஒத்துக்கிறேனே. நான் ஒருத்தனை டைரக்டா சப்போர்ட் பண்றேன். அவன் ஜெயிக்கணும்ன்றதுக்காக என்னுடைய ஓன் கருத்துக்களை எடுத்து போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்றது தான் பகிரங்கமா இல்ல தானே ப்ரோ. ஆனா அவர் நீங்க அந்த ஆங்கிள் இல்ல. இ- அவர் இ- அந்த ஆங்கிள் சொல்ல ப்ரோ. அவர் என்ன ஆங்கிள் சொல்றேன்னா, உள்ள இருந்து நீங்க வந்து அதாவது சப்போஸ் இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ம். முத்துக்குமரன் வந்து நீங்க வெளில போறீங்களா, நான் உங்களுக்கு வெளில வந்து பேமெண்ட் கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு பிஆர் ஒர்க் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொன்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அவருக்கு மைனஸா போயிடும்ல. அது அந்த ஆங்கிள் சொல்றாரு. அவருக்கு மைனஸா போறதை விட நீங்க ஒரு 7-6 வருஷமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ம். இந்த வருஷம் நீங்க பண்ணலனாலும் அடுத்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்க ரிவ்யூவை. ம். புரியுதா உங்களுக்கு? அது அப்போ உங்களுக்கு அது பேட் எக்ஸாம்பிளா போகாதா? எனக்கு இது நீங்க என்ன எனக்கு என்னமோ இது இந்த சீசன்ல இல்ல இப்போ ஏதாவது ஒரு ரிவ்யூல நான் ஆரம்பிச்ச எல்லா சீசன்லயும் ஏதோ ஒரு பிளேயருக்கு பிஆர் இருந்தா பேர் வாங்கிட்டு இருக்கேன். இந்த சார் தடவை பிஆர்ன்றது வேற. இப்போ அது PR வந்து நீங்க பிஆர்னு சொல்லி திட்டுறதுலாம் வேற சார். அது அவங்களெல்லாம் விட்டுருங்க. இல்ல இல்ல ஓகேங்களா? அதெல்லாம் அது அது பிஆர்னு சொல்லி திட்டுறது வந்து அவங்களால அவங்க கண்டஸ்டன்ஸ்க்கு மேல இருக்கிற பிரியத்துல சொல்றாங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாங்களோ. ஆனா உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு 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 குவாலிட்டி ஆடியன்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்களா சார்? நீங்க அதெல்லாம் அதைத்தாங்க சொல்ல வரேன். நான் இன்டர் பண்ணாம சொல்லணுன்றதுக்காக கேக்குறேன். ம். நீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு நான் ஒவ்வொரு சீசனாவும் அப்படி மாறிட்டு தானே இருக்கேன். யாரோ ஒருத்தங்களுக்கு பேசும்பொழுது இன்னொரு செட் ஆஃப் கிரௌடுக்கு வந்து இவர் இல்ல இவங்களுக்கு தான் அவர் பகிரங்கமா சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு நேம் வாசி எனக்கு என் மேல விழுந்துகிட்டு தானே இருக்கு. அது இந்த ஆனா அது நீங்க இல்ல ஷோ ப்ரோ. பேஸ்ட் இல்ல இல்ல பண்ணி தான் நீங்க இல்ல பண்ணிருக்கீங்க சாம் அது. ப்ரோ இருங்க. அதுல மத்த சீசன்ல நீங்க கண்டஸ்டன்டா இல்ல. இந்த ம். சீசன்ல நீங்க கண்டஸ்டன்டா இருக்கீங்க. அதுதான் இங்க மெயின் விஷயமே. எனக்கு நீங்க அதை பண்றதுல எனக்கு பெருசா எப்படி சொல்றது, எனக்கு அதுல ரைட் ராங்குன்னு நான் அதுக்குள்ள போகல. எனக்கு எனக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து அவருக்கும் மைனஸா போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, உங்களுக்கும் மைனஸா போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கதான் நான் பாக்குறேன். அதனாலதான் சொல்றேன். அது அப்புறம் உங்க இதோட விருப்பம். இதோடைய டேக்லைன்ல நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எனக்கு மைனஸா போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எனக்கு எதை நீங்க மைனஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதுல நீங்க எதை மைனஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு பேர் தான் விமர்சனம். அது கருத்து. இதுல எனக்கு என்ன மைனஸ் ஆகுறதுக்கு இருக்கு? 2வது கருத்துக்கள்ல வந்து எல்லாருக்கும் ஃபேவரா இருக்கிற மாரியான பிளேயரா எந்த பிளேயராலயும் அங்க உள்ள விளையாட முடியாது. ஏதோ ஒரு நேரத்துல சிச்சுவேஷன்ல அந்த பிளேயர் மேல இருக்க கருத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க சொல்றது நம்ம முத்துக்குமரனுக்கு மட்டும் எடுத்துப்போம். நான் பண்றது அவனுக்கு மிஸ்ஃபயர் ஆயிடக்கூடாதுல்ல. அப்படின்னா, நான் பண்ற ஒரு விஷயம் முத்துக்குமரனுக்கு மிஸ்ஃபயர் ஆகிடும்ன்ற வேலைய முத்துக்குமரன் மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா நான் அத பண்ண மாட்டேன். அவன் கேம் பெரிதளவு பேசப்பட வேண்டிய இடம், அங்க இருக்கிற ஹோம் கிரவுண்டுக்கு கிடைக்கிற சப்போர்ட்ட விட எனக்கு ஒரு ஸ்டாண்ட் நான் பின்னாடி போய் பண்ணணும்னு தோன்றதுக்கு என்னன்னா, அங்க 13 ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கு. எனக்கு இந்த சேனல் அசஸ்மென்ட் வந்து நல்லா பண்ணி பிராக்டிஸ் இருக்கிறதுனால, நான் இந்த தனி மனிதனோட கேம் வெளியில தெரியணுன்றதுக்கு நான் என்னுடைய வேல என்ன கேம் விளையாடணுமோ வெளில வந்து கேம் விளையாடுறேன். இல்ல ப்ரோ. அதுல கூட நீங்க வந்து நீங்க சொல்ற விஷயத்துல கூட அங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஆமா. நீங்க என்ன ஆங்கிள் கொண்டு போனாலும் எனக்கு பிடிச்சவருக்கு அது தான் நான் எனக்கு பிடிச்சவனுக்கு மட்டும் தான் பண்றேன். அதுதான். இப்போ இப்போ வந்து என்ன இது, இவரு கண்டஸ்டன்டா உள்ள போயிருக்காரு. அவங்க ஏதாவது டீல் பேசிட்டாங்களா? எதுக்கு வெளில வந்து இப்படி பண்றாரு? அந்த மாதிரி டாக்ஸ் கண்டிப்பா வரும். இங்க வராமலாம் இருக்கவே இருக்காது. இங்க பாருங்களேன். டீல் கண்டிப்பா வரும். அ க பே பேசியிருக்காங்களான்றது வரும். எல்லாமே வரும். ஆனா அது ஃபேக்ட் இல்லல்ல. நான் ஏன் கவலைப்படணும்ன்றேன். பேச்சு வரதான் செய்யும். இது என்னங்க அங்க எந்த இல்ல பேச்சு வரல. பேச்சு வரும் சார். ஆனா அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. என் கிரெடிபிலிட்டி நீங்க என் கிரெடென்ஷியல் நான் அடுத்த தடவ பிக் பாஸ்க்கு சீசன் 8, 9 உட்கார்ந்தேன்னா, என் ரிவ்யூ பார்த்துக்கோ. என் ரிவ்யூக்கு நான் எவ்வளவு நேர்மையா இருக்கேன்னு நான் பார்க்கிறேன்ல. நான் அத போய் என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவேன். நான் நீங்க வொர்க்கையும் பர்சனலையும் இந்த சீசன்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா. அதானே? எனக்கு இப்போ நான் எந்த இடத்துலயாவது எல்லா ஸ்பேஸ்லயும் போய் தரம் தாழ்ந்து என் விமர்சனத்த வச்சு புரமோட் பண்ற அந்த டேக்க நான் பண்ண மாட்டேன். எனக்கு எங்க முத்துக்குமரனுக்காக புரமோட்டோ, கேம்பெயினோ கொண்டு போணுமோ அது ஒரு கிரவுண்ட் ஆவும். பொதுவிதமா பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் நடக்கிற நிகழ்வுகள்ல இருந்து இருக்கிற ஒரு இன்னொரு விஷனரி ஆஃப் தாட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்பேஸ்க்குள்ள இருக்க முடியுமே தவிர, எனக்கு கேம்பெயினோ இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்ச பிளேயரோ, நான் ரிவ்யூன்ற பேர்லயோ இல்ல எந்த ஆங்கிள்லயோ இத கேப்டலைஸ் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணல. செகண்ட்லி இன்னொரு மேட்டரும் நான் ரொம்ப கிளியரா தானே இருக்கேன். நான் வந்து இப்ப இங்க தின் லைன்ல மாட்டிக்கிட்ட லைன் என்னன்னா, நான் ஒரு கண்டஸ்டன்ட்.
நான் இத கண்டஸ்டன்ட்டாவே பார்க்கல. எனக்கு கிளவர் மூவ் பை த சேனல் அண்ட் அதர் பீப்பிள். நான் இந்த சீசன் புதுசா சீசன் 8 ஹோஸ்ட் எல்லாமே இருக்குல்ல. என்ன ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு எனக்கே வச்ச செக்மேட்ல நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் அகைன்ஸ்ட் த ரூல் போய் வயலேட் பண்ணிட்டு எனக்கு பரவாயில்லன்னு நான் ரிவ்யூ ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தா அனுப்பிச்சிருக்கலாம். அந்த எத்திக்ஸ மீறக்கூடாதுன்றதுனால தான் நான் ரிவ்யூவை நிறுத்திட்டு வெறும் என் ஸ்பேஸ்ல வந்து எனக்கு யாரை பிடிக்குதோ ஸ்பேஸ் மாதிரி எனக்கு பிடித்த இடத்துல பிடித்தவர்களை பத்தி அவங்க ஃபேண்டம்ல போய் ரொம்ப லிபர்ட்டி எடுத்தோம். மத்த இடத்துல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப நீங்க ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட்ன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான ப்ரூஃப் லைக் இருந்தா அது வேற இல்ல. அதுக்கான ஹோம் ப்ரூஃபும் இல்லல்ல. சப்போர்ட் கேளுங்க. ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட் உள்ள ஆடின பிளேயரான எனக்கு ரொம்ப விசிபிளா பார்த்துட்டு வந்துட்டேன். சரிங்களா? எனக்கு வெளியில யாருக்குமே அதை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஆனா அங்க இருக்கிற அந்த ஒரு பிளேயருக்கு அது கிடைக்காம போறதுக்கு விட்டுறக்கூடாதுன்னு விளையாடணும்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. போயிடக்கூடாது. இல்ல ம். புரியுது ப்ரோ. அ சொல்லுங்க. ஆலன் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் கேட்டுக்கிறேன் ரவி சார்ட்ட. ம். கேளுங்க. சார் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்காக நான் வெளிய விளையாடுறேன், என்னோட சப்போர்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். பட் இதுல இன்னொரு பெர்சன் அஸ் அ பிளேயரா உள்ள விளையாண்டுட்டு இருக்காரு இல்லையா முத்துக்குமரன். ம். அவருக்கு வந்து இது வந்து அவருக்கு இஷ்டமா, இஷ்டம் இல்லையா? இல்ல நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டீங்களா? இந்த இதுக்கே வரல. பட் அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க பண்றது வந்து அது முத்துக்குமரனுக்கு அப்போசிங்கா போய் முடிஞ்சுச்சுன்னா, அங்க ஒருத்தர் வந்து உயிர குடுத்து விளையாடிட்டு இருக்காரு இல்லையா? அத நீங்க கெடுக்கிற மாதிரி ம். இருக்காதா? நீங்க அந்த ஆங்கிள்ல யோசிச்சு பார்க்கலாம். நீங்க பாசிட்டிவாவே போட்டாலும், அது நெகட்டிவா ம். மாறும்போது அது முத்துக்குமரனுக்கு அது பிரச்சனை இல்லையா? நீங்க அந்த ஆங்கிள்ல யோசிச்சு பார்க்கலையா? எந்த நெகட்டிவா போறதா இருந்தா என்னுடைய சென்ஸுக்கு நான் அதை நிறுத்திடுவேன். எந்துதான் பக்கா பாசிட்டிவா போகுதே. முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா என்னுடைய எந்த ஒரு நெய்தர் கேம்பெயின், நெய்தர் ப்ரொமோட்டிங், நெய்தர் ட்வீட் ஆர் எனிதிங். நான் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய முத்துக்குமரனோட மேல கன்வெர்ட் ஆகாம, டைவர்ட் ஆகாம தானே கொண்டு போறேன். எனக்கு அது இல்ல நீங்க நெகட்டிவ் எனர்ஜி முத்துக்குமரன் மேல கன்வெர்ட் ஆகல. பட் ஆனா இந்த நீங்க பண்ற அந்த முத்துக்குமரனுக்கு கேம்பெயின் உண்மையிலேயே அவர் வேலிடேட்டா ஆடிட்டு இருக்க கேம கூட இன்வாலிடேட்டா யோசிக்க வைக்குதோன்னு தோணுது. அது நெறைய இடத்துல நாங்களுமே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இது நீங்க பண்றது வந்து முத்துக்குமரனுக்கு பாசிட்டிவா போதா, நெகட்டிவா போதான்னு தாண்டி பாசிட்டிவா போறதுக்கான சான்ஸ விட அது நெகட்டிவா தான் நாங்க ஃபீல் பண்றோம். நெறைய இடத்துல நீங்க ஸ்பேஸ்ல இதுக்கு முன்னாடி பேசின இடத்துலயும் நான் 2, 3 இடத்துல இருந்திருக்கேன், கேட்டிருக்கேன். அதனால தான் சொல்றேன். இல்ல, ஐ ஐ ஐ மீன் வித் டியூ ரெஸ்பெக்ட் அது உங்களுடைய கற்பனை. உண்மை கிடையாது. நான் என்னுடைய பாயிண்ட்ல வந்து நான் பேசிட்டு இருக்கிற பெர்சன் எங்கேயுமே கிராஃப் விட்டு இறங்கல. நல்லா போயிட்டு இருக்காரு. பிரமாதமா விளையாண்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா வெற்றி பெறுவார். என்னுடைய தாட் ப்ராசஸும் என்னுடைய விஷனும் உங்களுது மாதிரி நீங்க நெகட்டிவா போகுதுன்னு நீங்க பாக்குறீங்க. ரொம்ப பாசிட்டிவா பிரமாதமா போகுதுன்னு நான் பாக்குறேன். இல்ல என்னன்னா ரவி ப்ரோ, இப்போ மத்தவங்க ஒப்பீனியன்ஸ் வைக்கும்போது அது கற்பனை, வெறும் ஒப்பீனியன் தான், நாட் அ ஃபேக்ட்ன்னு சொல்றீங்க. நீங்க என்னோட சொல்லும்போது நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து அத பார்த்துட்டேன். அதனால அது ஃபேக்ட் அந்த ரேஞ்ச்ல தான் அது பேசுறீங்க. சோ அது அங்கே இடிக்குதுல்ல. எல்லாரோடதுமே ஒப்பீனியன் தான் சொல்றேன் ஆலன். ஆனா ஃபேக்ட் அப்படின்றது ரிசல்ட் காமிச்சிரும். நான் சொல்றது என்னன்னா, இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, நான் இவங்க சொன்ன பாயிண்டே எடுத்துக்கோங்க. எனக்கு நீங்க பண்றது வேலிடேஷன்ல கடைசியா முத்துக்குமரனுக்கு நெகட்டிவா போயிடாதா? நான் உண்மையிலேயே எனக்குள்ள ஒரு அக்கறை இருந்து, நான் அவருக்கு பண்றது அவருக்கு நெகட்டிவா போறதா இருந்தா, இவ்ளோ எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வயசு தாட் இருக்கு அப்படின்றதா இருந்தா, இந்த கிறுக்குத்தனத்த நான் பண்ண மாட்டேன். ஆனா, நான் பண்ற ஒரு வேல, அங்க முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா நடக்கிறதுல எதுவும் நடந்துறக்கூடாதுன்னு நான் நெனச்சு பண்ற ஒரு வேல கரெக்ட்டா போதுன்னா, என் வேலையும் கரெக்ட்டா போகுது. என்ன விட நான் பண்றதுனால எதுவுமே இல்ல. அவன் விளையாட்டு தான் இங்க பேசப்படுது. அவனுடைய செயல் தான் நீங்க வந்து அவன உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கே தவிர, என் பேச்சால அவன் செயல் கிடையாது. அதனால அது நல்லா தானே போகுது. சோ இல்ல எந்த அப்போ அந்த அப்படி பார்த்தா நீங்க அத பண்ணவே தேவையில்லையே. அவருக்கு எப்படியும் அவர் விளையாடி வந்துருவார்ல. அட் சம் பாயிண்ட் நீங்க வந்து அது குறைக்கிற மாரி தானே இருக்கு. எப்படிங்க குறையும்? இப்ப என்னுடைய பேச்சு வந்து ஒருத்தரோட கிராஃப குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியா இருந்தா, இப்ப நான் உங்க கொஞ்ச நேரம் ஒருத்தர் என்கிட்டக்க கால் பண்ணி சர்க்காஸ்டிக்கா முத்துக்குமரனுக்காக பேசாதீங்க அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அவரு அவரு ஒரு தனிப்பட்ட ஒரு பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட்க்கு ஹி இஸ் ஆஃப் டூயிங் ப்ரோமோட்டிங் இன் அ வெரி ஹியூஜ் வே. எக்ஸ் கண்டஸ்டன்ட் இந்த ஃபாலோயிங் சீசனுக்கு பண்றாரு. அவரு வந்து என்கிட்ட ஏன் பேசணும்? அவருக்கு என்கிட்ட பேசணுன்ற அவசியமே கிடையாது. இங்க நிலைப்பாடு அது கிடையாது. ஆக்சுவலா நீங்க இன்ஃபாக்ட் மேஜிக்கோ இல்ல நீங்களோ கேட்க நினைக்கிறது என்னன்னா,
ஆர் யூ ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள்ன்றத தான் நீங்க வேற வேற ஆங்கிள் கேக்குறீங்க. இல்ல ப்ரோ. அது ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுருவேன். அது தெரியுது. நீங்க அதான் நோ 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 பண்றீங்கன்னு தட் தெரியுது. இஸ் நாட் மை இல்ல क्वेश्चन இல்ல. ரவி. அது இந்த எனக்கு அது क्वेश्चन கிடையாது. கன்ஃபார்மே அப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா அப்படி இல்ல அது நீங்க கேட்டுருவீங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நீங்க யாரு பேசுறதுனாலும் 2 விஷயத்த பண்ண முடியாது. ஒரு பயங்கரமான டப்பாவ நம்ம யாராலயும் பேசி தூக்கிட்டு போய் நம்பர் 1ல உட்கார வைக்க முடியாது. பயங்கரமா நம்ம பேசுறதுனால அது கிராஃப் மாறி தப்பான வந்துரவும் வந்துராது. 2மே நடக்காது. ஒரு தாத்தா. நிமிஷம் தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். இல்ல ஒரே மேஜிக் question. ஒரு நிமிஷம் இருங்களேன். சொல்லுங்க ஓகே தாத்தா. ஓகே ஓகே. ம்.